தமிழ்நாட்டுடைய தற்போதைய அமைச்சர்கள் யார் யாரு, அவங்களுக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. தாவிகாவுடைய கட்சி வந்து தேர்தலை வின் பண்ணி இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இப்போது 10 அமைச்சர்களுடைய லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது நம்முடைய முதலமைச்சரை பத்தி பார்க்கலாம். எப்பவுமே யார் முதலமைச்சரா வந்தாலும் உள்துறையும் காவல்துறையும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க. ஏன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு துறைன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, பெண்கள் நலன், முதியோர் நலன், குழந்தைகள் நலன், இளைஞர்கள் நலன் சொல்லிட்டு பல துறைகளை அவர்கள் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. இவரு இது போல பல துறைகளை ஒரே நேரத்துல மேனேஜ் பண்றாரு. இது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். எப்படி பண்றாருன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முதலாவது பாத்தீங்கன்னா திரு என் ஆனந்த் அவர்கள் இப்ப அமைச்சரா இருக்கக்கூடிய இவருக்கு வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் நீர் வளங்கள், அதாவது வாட்டர் ரிசோர்சஸ்க்கான இந்த 2 துறைகளை கொடுத்திருக்காங்க. ரொம்பவே முக்கியமான துறைகள்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கிராமப்புறங்கள் வளர்ச்சி தான் வந்து ஒரு நாட்டின் வளர்ச்சி, ஒரு ஸ்டேட்டின் வளர்ச்சின்னு சொல்லலாம். சோ அந்த துறையை இவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. எப்படி மேனேஜ் பண்றாருன்றத இதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இவருக்கு வந்து 2 மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலை, சின்ன சின்ன போர்ட், இதெல்லாம் வந்து இவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம இவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் ஆயிருக்காரு. இவருக்கு ஆல்ரெடி விளையாட்டுல வந்து அனுபவம் நிறைய இருக்கிறதுனால இவருக்கு இந்த துறையை கொடுத்தது நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு அரசு பொறுப்புல இருந்த எக்ஸ் IRS ஆன KG அருண்ராஜ் அவர்கள் இவருக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான பொறுப்பான சுகாதாரத்துறையும் குடும்ப நலத்துறையும் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லயே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர்னு பாத்தீங்கன்னா K செங்கோட்டையன் அவர்கள் தான். இதுக்கு முன்னாடி பல துறைகள்ல வந்து அவர் மினிஸ்டரா இருந்திருக்காரு. இப்போது தாவேகாவுடைய ஆட்சியில வந்து இவருக்கு பினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க. நிதித்துறை அமைச்சரா இருக்காரு. இவருக்கு இதுக்கு முன்னாடி முன் அனுபவம் இருக்கிறதுனால இதையும் சிறப்பா பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திரு நிர்மல்குமார் அவர்கள் தான். இவருக்கு வந்து எனர்ஜி மற்றும் லா, இந்த 2 துறைகளையும் கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்கள் இவருக்கு வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரியும் அது மட்டும் இல்லாம தகவல் தொடர்பு மினிஸ்ட்ரியும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை அமைச்சரா வந்து அன்பில் மகேஷ் இருந்தாரு. அவரு ரொம்பவே அதை சூப்பரா பண்ணாருன்னு சொல்லலாம். எனக்கு அதன் மேல ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. அதே மாதிரி இவரும் இது நெக்ஸ்ட் கட்டத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய மாணவர்களை கொண்டு போவார்னு ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு கண்டிப்பா இருக்கு. உங்களோட தாட்சியும் கமெண்ட்ல சொல்லுங்க. வெங்கடரமணன் சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்து அமைச்சராக்கி இருக்காங்க. ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் வந்து இந்த 2 மினிஸ்ட்ரியும் வந்து இவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க தெரியும், நிறைய பேருக்கு வந்து 2 அல்லது 3 மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு மினிஸ்ட்ரியை பாத்துக்கிறதே ரொம்பவே கஷ்டமான விஷயம். எப்படி இவங்க எல்லாம் வந்து 2 மினிஸ்ட்ரி பாத்துப்பாங்கன்னு தெரியல. இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர் ஆகுறாங்க. எப்படி இதை மேனேஜ் பண்றாங்கன்றது ஒரு கேள்விக்குறிதான். அடுத்ததா பாத்தீங்கன்னா திரு TK பிரபு அவர்கள் இவருக்கு வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ், அதாவது இயற்கை வளங்களுக்கான துறை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பேசினா மற்ற துறைகள்லாம் வந்து வளர்ச்சிக்காக இருந்தாலும் இந்த ஒரு துறை வந்து நான் ரொம்பவே கவனிச்சு பார்க்க போறேன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க ரிசோர்சஸ இவங்க எப்படி பாதுகாக்க போறாங்கன்றது ரொம்பவே பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் மேல இருந்த குற்றச்சாட்டே வந்து நம்மளுடைய வளங்களை எல்லாம் அழிச்சிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இந்த கவர்மெண்ட் எப்படி இதை கையாளுதுன்றதுதான் இப்போ பெரிய டாஸ்கா இருக்க போகுது. அடுத்தது கடைசியா இந்த லிஸ்ட்ல ஒரே பெண் அமைச்சரான எஸ் கீர்த்தனா அவர்கள், இவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ஆயிருக்காங்க. அதாவது தொழில்துறை அமைச்சரா ஆகியிருக்காங்க. எல்லா தொழில்களும் வந்து இவங்க கண்ட்ரோல்ல தான் வரப்போகுது. சோ இந்த பொறுப்பை வந்து இவங்க எப்படி கையாளுறாங்கன்னு பார்ப்போம். இது வரைக்கும் 10 மினிஸ்டர்கள் வந்து, அதாவது முதலமைச்சரோட சேர்த்து 10 மினிஸ்டர்களை பத்தியும் அவங்க என்னென்ன துறைகள் வந்து வகிக்கிறாங்க அப்படின்றத பத்தியும் சொன்னேன். இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக பண்ணாங்க. அதுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் எதெல்லாம் இன்னும் டெவலப் பண்ணணும், இல்ல எந்தெந்த திட்டங்கள்லாம் புதுசா கொண்டு வரணும் அப்படின்ற உங்களோட ஐடியாவையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் இருக்கட்டும். நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த சேனலை பாக்குறீங்கன்னா வித் மனோஜியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நான் மேக் பண்றேன். இதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ.